பஞ்சமூர்த்தியும் அர்த்தநாரீஸ்வரரும் மலையும் மூணு ஒன்னா தரிசனம் பண்ணும்போது கைலாயத்திலே இருக்கிற ஒரு உணர்வு. சிவராத்திரிக்கு வந்து ஜோதி பிழம்பா காட்சி தரார். தீபத்தன்று அம்பாளுக்கு இடபாகம் கொடுத்து ஜோதி சுடரா மேல வந்து காட்சி தரான். கார்த்திகைக்கு கார்த்திகை நாலொரு ஜோதி மலை நுனியில் காட்டாய் நிற்கணும். காட்டாய் அப்படின்னா இந்த மலையை நோக்கி ஒரு பெரிய கூட்டமே வரும். இந்த மலை வந்து ஏறக்கூடாது, ஏன்னா இது மலையே சிவனாக இருக்கிறதால. ஆனால் தீபத்தில் மட்டும் ஏறுவாங்க. நீங்கள் ஒரு வெத்துக்குச்சியை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நேராக காட்டுங்க, மேல் நோக்கி தான் வரும். இப்படி திருப்பி காட்டுங்க, மேல் நோக்கி தான் வரும். இப்படி காட்டினாலும் மேல் நோக்கி தான் வரும். அது மாதிரி இந்த அண்ணாமலையாரை வணங்க வணங்க என்றும் மேல் நோக்கி. அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய விஷயம்னா தீபத் திருவிழா. அது ஒரு தீபத் திருவிழான்றது ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையோட திருவிழாவாக இருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திருவிழாவாக மாறிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபத் திருவிழாவை பற்றி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது யார்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம அண்ணாமலையார் கோவிலோட இளவரசு பட்டம், அது ஒரு 40 வருஷமாக இந்த திருக்கோவிலில் வந்து சேவை பண்ணிட்டு இருக்க பிடி ரமேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் நிறைய விஷயம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேவை அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அந்த டைமில் தான் வந்து நம்ம தீபம் ஏற்றுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அந்த இடம் அப்போ எப்படி இருக்கும்? அதாவது வந்து இங்கே வந்து விநாயகர், முருகர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர், இந்த 5 பஞ்சமூர்த்திகளும் அந்த தீப தரிசன மண்டபம் வந்து மலையை பார்த்து சுவாமி வந்து எழுந்தருள்வார். சரியாக கரெக்டாக வந்து 6 மணிக்கு அந்த தீபம் ஏற்றும் நேரத்தில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வர்றதற்கும் இங்கே பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாரணை காட்டுவதற்கும் அர்த்தநாரீஸ்வரர் வந்து மலையை பார்த்து ஆடிண்டே வருவார். அந்த நேரம் வந்து அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு நாள் இல்லை, அந்த நாழிகை தான். அந்த ஒரு நாழிகை மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த வந்து கொடிமரத்திலிருந்து பிரதட்சணமாக வந்து மலையை பார்த்து அப்படியே திரும்பி சாமியை பார்த்து ஆடிண்டே அப்படியே உள்ளே போவார். அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த சுவாமியை பஞ்சமூர்த்தியும் அர்த்தநாரீஸ்வரரும் மலையும் 3 ஒன்றா தரிசனம் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே வந்து ஆனந்த தாண்டவமாக, அதாவது அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து கைலாயத்திலே இருக்கிற ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி அந்த சுவாமி அர்த்தநாரீஸ்வரரை பார்ப்பதற்கும் பஞ்சமூர்த்திகளை தரிசனம் செய்வதற்கும் மலையிலே தீபத்தை பார்ப்பதற்கும் இனி ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரமித்து போய் எல்லோரும் மெய்சிலிருக்க அந்த அண்ணாமலையாரை பார்க்கின்ற காட்சியே கண்கொள்ளா காட்சி. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முன்னே இருக்க வரைக்கும் இப்போவும் தீபத் திருவிழா வந்து திருவண்ணாமலையில் வந்து நம்ம அதிகமாக மக்கள் வரும். இப்போ வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலத்துலேருந்தும் நிறைய பக்த கோடிகள் வந்து அண்ணாமலையார் மேலே பயங்கர ஈர்ப்பாக இருக்காங்க. அதுக்கான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த வாக்கியத்தை வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க. கார்த்திகைக்கு கார்த்திகை நாலொரு ஜோதி மலை நுனியில் காட்டாய் நிற்போன்னு. காட்டாய் அப்படின்னா இந்த மலையை நோக்கி ஒரு பெரிய கூட்டமே வரும். காட்டாயின்றது கூட்டம்னு அர்த்தம். கார்த்திகைக்கு கார்த்திகைனா மாதா மாதம் இந்த மலையை நோக்கி ஒரு கூட்டம் வரும்னு அன்றைக்கே புராணங்கள் பாடியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதா மாதம் பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கில் இங்கே வந்து கிரிவலம் வராங்க. இந்த கிரிவலம் வருவது என்ன அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த கிரிவலம் வந்து வர முடியும். அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடியவர் அண்ணாமலையார். ஆமாம், அதாவது வந்து திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, ஸ்மரணாத் தருணாச்சலம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. ஆகையினால் இந்த அண்ணாமலையாரை பார்க்க பார்க்க என்றும் மேல் நோக்கி தான். அதாவது நீங்கள் வந்து பிருத்திவி மண்ணுக்கு கீழே போனோம் அப்படின்னா என்ன வரும்? ஜலம். மண்ணுக்கு மேலே போனீங்கன்னா வாயுக்கு மேலே போனீங்கன்னா ஆகாசம். ஆனால் நெருப்பு எங்கே இருக்குது? நெருப்பு நம்ம நினைக்கிற இடத்துல இருக்குது. அதான் நினைத்தாலே முக்தி.
அதே மாதிரி இந்த க்ஷேத்திரமானது இந்த பக்கம் 2 க்ஷேத்திரம், இந்த பக்கம் 2 க்ஷேத்திரம், நடுவில் வந்து அக்னி க்ஷேத்திரம். அது மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே தன்மை மாறும், குணம் மாறும். இப்போ நீங்கள் வந்து பிருத்திவி மண் எடுத்துட்டிங்கன்னா, மண் வந்து ஒரு இடத்துல களிமண்ணாக இருக்கும், ஒரு இடத்துல செம்மண்ணாக இருக்கும், ஒரு இடத்துல மணலாக இருக்கும். வாட்டர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா துவக்கும், ஒரு இடத்துல உப்பு கரிக்கும். அது மாதிரி காற்று வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி ஆகாசம் வந்து நிறை மாறும், தன்மை மாறும். ஆனால் தன்மை மாறாது, குணம் மாறாது, நெருப்பு மட்டும்தான். நீங்கள் ஒரு வெத்தை குச்சியை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நேராக காட்டுங்க, மேல் நோக்கி தான் வரும். இப்படி திருப்பி காட்டுங்க, மேல் நோக்கி தான் வரும். இப்படி காட்டினாலும் மேல் நோக்கி தான் வரும். அது மாதிரி இந்த அண்ணாமலையாரை வணங்க வணங்க என்றும் மேல் நோக்கி தான் இருக்கும். ரொம்ப இதான் அந்த நினைத்தாலே முக்தி தருவமானதுக்கான. ஆமாம். இப்போ நம்ம தீப தரிசனத்தில் வேற என்ன ஒரு சிறப்பு அம்சம்? தீபத்தை பார்த்தாலே நம்ம வந்து 21 தலைமுறைக்கு வந்து முக்தி வரம் கொடுப்போம் என்று புராணங்கள் கூறுகிறது. இங்கே வந்து சுவாமி வந்து பார்த்திங்கன்னா 2 முறை ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தரார். 2 தடவை. அதாவது வந்து சிவராத்திரிக்கு வந்து ஜோதி பிழம்பாக காட்சி தரார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான்ற அகங்காரத்தை முக்தி கொடுத்து லிங்கோத்பவரா ஜோதி பிழம்பாக காட்சி கொடுக்குறார். கார்த்திகை தீபத்தன்று அம்பாளுக்கு இடபாகம் கொடுத்து ஜோதி சுடரா மேலே வந்து காட்சி தரான். ஸோ இதான் வந்து அந்த 2 முறை நம்மளுக்கு 2 முறை இங்கே வந்து சுவாமி வந்து காட்சி கொடுக்குறார். அதனால தான் இங்கே வந்து சைவத்தினுடைய தலைவன் அண்ணாமலையார். ஏன்னா எல்லா சைவ கோயிலையும் போனீங்கன்னா மேற்கு பாகத்தில் வந்து லிங்கோத்பவர், அடிமுடி காணா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு சுவாமி 3 இருக்கும். அதனால் சைவத்தினுடைய தலைவனாக அந்த அண்ணாமலையாரை வந்து விளங்குகின்றார். அந்த அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த லிங்கோத்பவரோட கான்செப்ட் எல்லா கோயில் பின்னாடியும் இருக்கும். அதுக்கான ஆரம்பம்ன்றது நம்ம திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கு. அதாவது வந்து இந்த மலை பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே வந்து அண்ணாமலையார், கிழக்கு முகத்தில் வந்து அருணகிரிநாதர், மகாவிஷ்ணு பிரதிஷ்டை பண்ண திருக்கோயில் அருணகிரிநாதர். சில பேர் அருணகிரிநாதர் அப்படின்னா நம்ம அருணகிரிநாதர் பாடல் பெற்றவர் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அருணம் என்னால் உயர்ந்த, கிரினா மலை, நாதன்னா தலைவன். இந்த மலையினுடைய தலைவனாக வணங்கி மகாவிஷ்ணு பிரதிஷ்டை பண்ணி பூலோகம் நோக்கி போகக்கூடிய ஸ்தலம்தான் ஐயங்குளம். அந்த குளத்துக்கு பேர் இந்திரகுலன்னு பேர். அந்த குளத்தில் வந்து நீராடிட்டு பூலோகம் நோக்கி போகிறார். ஆதி அருணாச்சலேஸ்வரர் என்று மலைக்கு பின்னால் இருக்குது. ஆதி அப்படின்னா அந்த காலம். அந்த காலத்தில் வந்து பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அடி அண்ணாமலை. அவர் மேல் நோக்கி போகிறதுக்காக அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறார். நடுவில் மலைக்கு கீழே இருக்கிறது தான் அண்ணாமலையார். அதனால் கிழக்கு முகம், மேற்கு முகம், நடுவில் இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரம். நீங்கள் இப்போ இந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் சொன்னதுனால நான் கேட்குறேன், நம்ம அடியானாமலை கோவிலுக்கும் தனி சிறப்புகள் இருக்குல்ல? அதாவது ஃபஸ்ட்டு சிவன் கோவில் திருவண்ணாமலையோடது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அது வந்து இல்லை. அதாவது வந்து சுயம்பு லிங்கமாக காட்சி கொடுத்தது நம்ம அண்ணாமலையார் தான். அது ஆதி அப்படின்னாலே நான் அதான் சொன்னது தான். அந்த காலத்தில் வந்து பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் வந்து ஆதி அருணாச்சலேஸ்வரர், அது அடி அண்ணாமலை அப்படின்று வழக்கத்தில் வருது. ஆனால் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இங்கே வந்து சுயம்பா காட்சி கொடுக்குற ஸ்தலம் வந்து நம்ம அண்ணாமலையார் க்ஷேத்திரம் தான். தீபத்திருவிழாவை தாண்டி அதிகமாக நம்ம மக்கள் வந்து ஈடுபடக்கூடியது அந்த பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பௌர்ணமிக்கு மட்டும்தான் வரும்ல. இப்போ நிறைய நார்மலான டேஸ்லேயே கூட வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த டைமில் ட்ரெடிஷ்னலாக எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க? பௌர்ணமி மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தாங்களா? இல்லைங்க, அதாவது வந்து இங்கே கிரிவலம் வர்றதுன்றது வந்து என்றைக்கு வேணால் வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு பலன். அந்த திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம டெய்லி வந்து மலை சுற்றலாம். ஆனால் பௌர்ணமி ஏன் அப்படின்னா, பௌர்ணமி வந்து அம்பாளுக்கு விசேஷம். இங்கே வந்து மலையே சிவன், பௌர்ணமி நிலா என்பது அம்பாள். அந்த மலை வந்து சிவன். அண்ணாமலையார் அருளை கொடுப்பார், அம்பாள் பொருளை கொடுப்பார். அப்போ அந்த அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய நாள் பௌர்ணமி.
பௌர்ணமியா. அதனால் அந்த நேரத்தில் நம்ம சுற்றினோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய அருளும் பொருளும் ரெண்டும் கிடைக்கும். சரி, இந்த தீபம் வந்து நம்ம ஃபஸ்ட் நாள் ஏற்றுறாங்க, அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10-11 நாள் கிட்டே ஏற்றிட்டு இருக்காங்க. இது அந்த காலத்துலேருந்தே தொடர்ந்து ஏற்றுறன வழக்கம் இருந்திருக்கா, இல்லை வந்து குறிப்பிட்ட நாள் அதுமாரி அதுக்கு ஏதாவது? இல்லை, அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் தான் ஏற்றினாங்க. தீபம் ஏற்றி 3 நாள் தான் ஏற்றுறது. பிறகு வந்து மக்களினுடைய கூட்டங்கள் அதிகரிப்பதால் ஏகாதச ருத்ரன்ற இதில் 11 நாள் இங்கே வந்து இப்போ வந்து சமீப காலமாக 11 நாள் வந்து ஏற்றிருக்கோம். எவ்வளோ நாளாக அந்த நம்ம 11 டேஸ் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கோம்? எத்தனை வருஷம்? எனக்கு தெரிஞ்சதுலேருந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்க. ஓகே. மக்கள் வந்து இங்கேருந்தே தரிசிக்கணுமா, இல்லை நம்ம மலை ஏறி கிட்ட போய் பார்க்குறாங்க, இதுக்கும் அதுக்கும் ஏதாவது பலன்கள் வந்து? இல்லைங்க, அதாவது வந்து ஜோதியை வந்து தரிசிப்பதே நல்லது. பிரார்த்தனை இருந்தால் மலை ஏறி நம்ம வந்து காணிக்கை செலுத்தலாம். அதாவது இந்த மலை வந்து ஏறக்கூடாது, ஏன்னா இது மலையே சிவனாக இருக்கிறதால. ஆனால் தீபத்தில் மட்டும் ஏறுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு தந்தை மேலே குழந்தை ஏறினா வலிக்காது. அது மாதிரி இந்த தீபத்துக்காக நெய் காணிக்கை செலுத்துவதற்காக நம்ம வந்து சாமி மேலே இந்த மலை மேலே ஏறி நெய் காணிக்கை பக்தர்கள் செலுத்துறதுக்கு அந்த தீபத்துக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதனால தான் இந்த தீபம் முடிஞ்ச உடனே பிராயச்சித்த அபிஷேகம் என்று இந்த பிராயச்சித்தம் மலைக்கே வந்து பிராயச்சித்த அபிஷேகம் எல்லா பஞ்சமூர்த்திகளுக்கும் எல்லா சாமிக்கும் பிராயச்சித்த அபிஷேகம் பண்ணும்போது இந்த மலைக்கும் பிராயச்சித்த அபிஷேகம் இங்கே செய்வது வழக்கம். அது இதுமாரி மலை மேலே ஏறினதுக்கான ஒரு இதுவாக நம்ம வந்து பண்ணுறோம். இது கோவில் சைட்லேருந்தே நம்ம கோவில்லேருந்தே பண்ணுவோம். இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா கோயிலும் இருந்தாலும் அந்த அலங்காரம் ஸ்பெஷலாக நம்ம ஊர் தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம தீபத்திருவிழா அப்போ வர அந்த உற்சவ அலங்காரம்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் கவனிக்கிறாங்க. உன்னிப்பாக இன்றைக்கி என்ன வந்து மாலை சாத்திட்டு வராங்க அப்படின்ட்டு. இந்த வழக்கம் எப்படி வந்தது? இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அதாவது இங்கே வந்து அண்ணாமலையார் எப்படி சொல்கிறது அப்படின்னா, கைலாயம் வந்து சிவனுடைய இருப்பிடம். இங்கே மலையே வந்து சிவன், சிவனுடைய இருப்பிடம் கைலாயம். இது மலையே சிவனாக இருக்குது. இப்போ அந்த மலையினுடைய தத்துவம் பாருங்கள், நேராக வந்து இப்படி படுத்து வரும். அது மாதிரி இந்த அண்ணாமலையார் அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா சுவாமி நேராக வந்து தொப்பை இப்படி அலங்கரித்து தான் வருவார். அந்த மலை சுரூபமாக அந்த வருவார். அவர் அந்த அலங்கரித்து அந்த தோளிலே வரும்பொழுது அந்த கைலாயத்தில் வந்து சிவபெருமான் ஆடுறார் பார்த்தீங்களா, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சுவாமியினுடைய ஆட்டம் ஆடும் பொழுது நம்ம கைலாயத்தில் சிவபெருமான் நடனம் ஆடுவது போல் ஒரு தோற்றம் இந்த அண்ணாமலையார் புறப்பாடப்போ இருக்கும். எந்த நாள் அலங்காரம் வந்து இப்போ உற்சவம் நடக்கும், இந்த நாள் வந்தால் நீங்கள் பயங்கரமாக அண்ணாமலையாரை ரசிக்க முடியும் அப்படின்ட்டு? அண்ணாமலையாரை டெய்லியே ரசிக்கலாம். இந்த நாள் அந்த நாளில் எல்லா நாளும் வந்து அண்ணாமலையாரை வந்து ரசிக்கக்கூடிய இதுதான். அவர் பார்க்க பார்க்க என்றும் வந்து கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பீங்க, அது ரொம்ப இது இருக்கும், அவர் வரும்போது கைலாயத்திலேருந்தே சுவாமி இறங்கி வருவது போல் நல்லாயிருக்கும். அந்த பிரம்மத்தாளம்னு ஒன்று இருக்குது, நம்ம ஊருக்கே உரிய ஒரு வாத்தியம் அது. ஆமாம், அதாவது வந்து மற்ற எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு வாத்தியம் சிறப்பு. நம்ம திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பிரம்மதாளம் வந்து வாத்தியம் வாசி, அந்த வாத்தியத்தில் அடிக்கும் பொழுது சுவாமி இங்கே வருவது, பெரிய ஒரு தாண்டவம் ஆடுவது. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு தாண்டவம். இங்கே நமக்கு வந்து பிரம்மதாளம் அடிக்க இந்த சுவாமி ஆடுவது நல்ல ஒரு விசேஷமாக இருக்கிறது. அண்ணாமலையாருக்கு வேர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், சில இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி முருகருக்கு ஒரு இடத்துல ஒரு டைம் வந்து வேர்க்கும்னு சொல்லும்போது அண்ணாமலையாருக்கு வேர்க்கும் அப்படின்னு இருக்குங்களா ஏதாவது அதுமாரி? இல்லை, சுவாமிக்கெல்லாம் வேர்க்காது. அதாவது வந்து நீங்கள் வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காலாஸ்திரி போனீங்கன்னா அங்கே வந்து காற்று, அந்த விளக்கு வந்து ஆடிட்டே இருக்கும். அது வந்து காற்று. அப்பு தேயு பிருத்திவி ஆகாசம் வாயுன்னு பஞ்சபூதங்கள். காஞ்சிபுரம் போனீங்கன்னா பிருத்திவி மண்ணாக இருக்கும். அதே மாதிரி திருவானைக்காவல் போனீங்கன்னா ஜலம், சுவாமி கீழே ஜலம் வந்துகிட்டே இருக்கும். சிதம்பரம் போனீங்கன்னா அந்த இது ரகசியம் ஆகாசம் இருக்கும். ஆனால் திருவண்ணாமலை வந்து நெருப்பு. நெருப்புன்னும்போது நம்ம வந்து அந்த ஸ்தலத்தில் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அங்கே சுவாமியை உள்ளே வந்து நம்ம தரிசிக்கும் பொழுது ஸ்வெட்டிங் வரும்.
அந்த சொட்டிங் தான் நம்ம நெருப்பாக இங்கே வந்து பார்க்குறோம். ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் நம்ம போய் நின்றோம் அப்படின்னா எப்படி நமக்கு வேர்க்குமோ, இந்த சுவாமியை வந்து நம்ம வந்து தரிசிக்கும் போது பார்த்திங்கன்னா வேர்க்கும். அந்த வேர்வை வந்து நெருப்பாக நம்ம உணரலாம். அதே வந்து நம்ம மற்ற சன்னதியில் போய் நின்றீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சுவாமியினுடைய வேர்க்கக்கூடிய அந்த தன்மை இப்போ அம்பாள் சன்னதிலையோ மற்ற சன்னதிலையோ போனீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த இதை வந்து உணரக்கூடிய இது, அதனால தான் இங்கே வந்து வேர்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம், 9 ரோடும் 9 நவ கோபுரங்கள் இருக்குல்லண்ணே, அதை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது எப்படின்னு? அதாவது வந்து நவகோபுரம் பஞ்சப்பிரகாரம் அப்படின்ட்டு இங்கே வந்து நவபுரி அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு வந்து 9 ரோடு இருக்கும், கோபுரங்கள் 9, பஞ்ச பூதத்தை குறிக்கக்கூடிய இதுவாக பஞ்சப்பிரகாரம் 5 பிரகாரம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து மனுஷனுக்கு வந்து 9 துவாரம், அது மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 9 துவாரங்கள். அதாவது வந்து கிழக்கு ராஜகோபுரம், அமணியம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், பேகோபுரம், ஒரு கோபுரத்துக்கும் அடுத்தடுத்து ஒரு கட்டகோபுரம் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி கோபுரம் இருக்கும். இது மாதிரி 9 கோபுரங்கள் நவகோபுர பஞ்சப்பிரகாரம்னு இந்த புராண வாக்கியமே வருது. ஓகே, இப்போ அஷ்டலிங்கங்கள் இருக்கலாம். நம்ம இங்கே வந்து சுயம்பு மூர்த்தியாக அவர் இருக்கார். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் அஷ்டலிங்கங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அதுக்கு ஏதாவது தத்துவங்கள் இருக்குங்களா? அதாவது அஷ்டலிங்கம் அந்த காலத்தில் வந்து இந்திரனால் பூஜிக்கப்பட்டது இந்திரலிங்கம். இது மாதிரி நம்ம எல்லாருமே அஷ்டலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து 10 லிங்கம் இருக்குது. ஆமாம் ஆமாம், சூரியன் சந்திரனை சேர்த்தா 10 லிங்கம். தசலோக பாலகா அப்படின்ட்டு சொல்லக்கூடியது 10 லிங்கங்கள் இங்கே இருக்குது. அதாவது இந்திரா, அக்னி, யம, நிருதி, வருண, வாயு, குபேர, ஈசானம், சூரியன், சந்திரன். இந்த லிங்கங்கள் 10 லிங்கமும் பார்த்திங்கன்னா இந்த சுவாமி வந்து மலையாக இருக்கார். இப்போ நம்ம வந்து ஒரு திக்குகள் இருக்குன்னா 8 திக்கு இருக்கும். அது மாதிரி இந்த 8 திக்குகளையும் பார்த்தீங்கன்னா 8 லிங்கங்கள் இருக்கும். இதில் ஒரே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எல்லா லிங்கத்தையும் வந்து நம்ம வந்து சுற்றுறோம். ஆனால் அக்னிலிங்கம் மட்டும் நம்ம எல்லா லிங்கத்தையும் வந்து வலம் நம்ம வர முடியாது. இப்போ அண்ணாமலையார் வந்து கிரிவலம் போகிறார். இப்போ அண்ணாமலையார் கிரிவலம் வரும்போது எல்லா லிங்கத்தையும் சுற்ற மாட்டார், ஒரே ஒரு லிங்கத்தை மட்டும்தான் சுற்றுவார். இந்த மலையும் அக்னிலிங்கம் மட்டும்தான், அக்னிலிங்கம் மட்டும்தான் மேலே இருக்கும். இப்படி போகும்போது வலது பக்கம் மேலே இருக்கும். மீதி எல்லா லிங்கமும் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு லெஃப்டில் கீழே தான் இருக்கும். சுவாமி இப்படி சுற்றி வரும்போது அந்த லிங்கங்கள்லாம் இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா அண்ணாமலையாரே அக்னியாக இருக்கிறதால அந்த ஒரு லிங்கத்தை மட்டும்தான் சுற்றுவார். அதை நீங்கள் வந்து சுவாமி 2 முறை கிரிவலம் வரும்போதும் அந்த ஒரு லிங்கத்தை மட்டும்தான் சுற்றுவார். அண்ணாமலையார் கிரிவலம் போகிறதுக்கான ஏதாவது காரணங்கள் இருக்காங்களா? அதாவது வந்து நம்ம திருடல் அன்னைக்கு ஊடல் ஆடிட்டு அன்றைக்கி கிரிவலம் போகும்போது பிருங்கி மகரிஷிக்கு வந்து காட்சி கொடுக்கறதுக்காக போகிறார். அப்போ வந்து அம்பாள் வந்து நானும் வரேன் அப்படின்ட்டு கேட்பா. அப்போ வந்து அம்பாள் சுவாமி வந்து என்றைக்குமே அடியாருக்கும் அடியன். சிவன் வந்து எப்போதுமே அடியார் வந்து கூப்பிட்டா உடனே ஓடி வரக்கூடியார். அதனால் நான் வந்து அடியார் பிருங்கி மகரிஷிக்கு வந்து காட்சி கொடுக்க போகும்போது நான் வந்து ஒன்றை மட்டும் கூட்டிட்டு போக முடியாது, நான் தனியாக தான் போகணும் அன்றைக்கி இது பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அந்த நகையெல்லாம் காணாமல் போய் கிண்ணி பிச்சைன்னு எடுத்து அந்த கிண்ணி பிச்சை எடுத்து அந்த நகையெல்லாம் கொடுக்குறதா இங்கே வந்து புராணங்கள் கூறுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, தீபம் முடிந்து மறுநாள் நம்ம 2 பேரும் தம்பதியாக இந்த மலையை கிரிவலம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து தம்பதியாக சுவாமியும் துர்க்கையும் சேர்ந்து இங்கே வந்து கிரிவலம் வர்றது.